இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க, சபைக்கும் வருவாங்க, ஆனா அதுல பங்கு கொள்ள மாட்டாங்க. ஏங்க பங்கு கொள்ள மாட்டாங்க? நான் அதுக்கு ஆயத்தம் இல்லை, நான் அதுக்கு ஆயத்தம் இல்லைங்க. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தவங்க கூட இன்னைக்கு சபைக்கு வரதில்லை. சபைக்கு வரதில்லை, வேலை, ஞாயிற்றுக்கிழமை வேலை, கர்த்தருடைய பந்தியில கலந்து கொள்றதே கிடையாது. அது அவங்களுக்கு அது ஒரு விஷயமே இல்லை. அது அவங்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு உனக்காக பாடுபட்டு, அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, ரத்தத்தை உனக்காக சிந்தார் ஆண்டவர். ஆனா இன்னைக்கு மனுஷங்க என்ன செய்யறாங்கன்னா, ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் சபைக்கு போகாமல் வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு நல்லா தூங்குறது. ஒரு கூட்டம் இருக்கு, நல்லா தூங்கும் வீட்டுல. அல்லேலூயா, நல்லா தூங்கும் ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் இருக்கு, அன்னைக்கு தான் என்னங்க வேலைக்கு போகணும் பாஸ்டர், அழகா சொல்லு, வேலைக்கு போகணும் பாஸ்டர். அப்போ எப்படி அப்போ ஆண்டவனுக்கு நித்திய ஜீவன் கொடுப்பாரு? ஏசப்பா சொல்றாரு, இந்த ரத்தத்திலே பங்கு கொள்ளாதவன், இந்த சரீரத்திலே பங்கு கொள்ளாதவனுக்கு நித்திய ஜீவன் கிடையாது. ஆண்டவர் வாக்கு பண்ற கிடையாது. உனக்கு அவ்வளவுதான். நீ உங்க அப்பா பாஸ்டரா இருக்கலாம், அதனால நீ அதுல பங்கு கொள்ளனா பரலோகம் போவோம் அப்ப நினைக்கவே முடியாது. ஏசப்பா சொன்னதுதான், கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ளாதவன் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஒவ்வொரு மாசமும் பந்தியிலே கலந்து கொள்ளணுங்க. அவன் சரீரத்தை ஏசப்பா அது ரொம்ப முக்கியம் ஆண்டப்பட்டது வந்தது. அவன் மரிப்பதற்கு முன்பாக சொல்றாரு, ஒரு வீட்டுக்கு போங்க, அங்க பந்தி ஆயத்தப்படுத்துங்க என்றார். எல்லாம் உட்கார்றாங்க போயிட்டு, அவர் கால் கவர்றாரு போயிட்டு. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, இது என் சரீரம் என்றார், இது என் சரீரம், இது என் ரத்தம், இதுல பங்கு கொள்ளணும், நீங்க இது செய்யணும், இது முக்கியம். இந்த கர்த்தருடைய பந்தியில கலந்து கொள்ளும் போதெல்லாம் நாங்க சபையில நாங்க எல்லாம் முழங்கால போடுவோம். முழங்கால போட்டு, யாரும் தந்தையே இந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளால் அங்கோலத்தை மனம் நொந்து கதறுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். யாரு முழங்கால போட்டு இப்ப நிக்கிறாங்க 10 நிமிஷம்? யாருக்கு அழுகுறாங்க பந்தியிலே கலந்து கொள்ளும் போது? இல்லையே, பந்தியிலேயே கலந்து கொள்ள பசி இல்ல. இன்னைக்கு நிறைய விசுவாசிங்க வீட்டுல இருக்காங்க. இன்னைக்கு அதான் பவுல் சொல்றாரு, சபை விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாமல் இருப்போமாக. சிலர் விட்டு விடுவது போல சொல்லுவாங்க, நாங்க ஆண்ட பிள்ளைதாங்க, நாங்க சபைக்கு போவாங்க, ஆனா பந்தியில கலந்து கொள்ள மாட்டாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ளாதவன் நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிப்பது இல்லை. ஏசப்பாவே சொல்லிட்டாரு. இது அவர் சொல்றாரு, இன்னிலே உனக்கு ஐக்கியம் இல்லை. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பந்தியில கலந்து கொள்ளணுங்க. மாசம் அது நினைவுக்கு மாசம் பைபிள்ல போடல, ஒவ்வொரு நாளும் அது கலந்து கொள்ளணுமா. பைபிள் அனுதினமும் அப்பம் பிட்டார்கள், அனுதினமும் டெய்லி. நீங்க டெய்லி சபைக்கு நான் தர வேணும் உங்களுக்கு, வரப்பா சொல்லுங்க, நான் டெய்லி தரேன் அவங்க எல்லாருமே. அது டெய்லி அவங்களுக்கு சாப்பிட்டு போயிடுவாங்க. ஓகே பாஸ்டர் சொல்லிட்டு அது ஒரு பரிசுத்தமா இருக்கு. அதுக்காக பாஸ்டர் என்ன பண்ண மாசம் ஒரு வாட்டி கொடுக்கறது எல்லாருக்கும் கூட. ஆகையினாலே அது பரிசுத்தம், சரீரம், அவரோட ரத்தம், அதுல பங்கு கொள்ளுவோம். அது பிரியமானவர்களே, இது யாரு நீங்களை பார்த்தாலும் கூட நீங்க சொல்றவங்க கிட்ட கர்த்தருடைய பந்தியிலே கலந்துக்கோங்க, சபைக்கு போங்க, அவர் ஐக்கியப்படுங்க, நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசியுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.